எத்தனை விதமான நன்மைகளையும் எத்தனை விதமான சந்தோஷமையும் எனக்கு கொடுத்துருக்காங்க. எண்ணி 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 பாருங்க. அது நூற்றுக்கணக்கான காலம் டைம் உங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம் வந்திருக்கும். அவ்வளவு பெரிய நன்மையை செய்து இந்த உருவத்தில நான் சினம் கொண்டு வருத்தப்பட வைக்கிறேனே, எனக்கு இது நியாயமா? இப்படி ஒவ்வொருவரும் திருந்தோம் சொன்னா ஒவ்வொருவரும் சிந்தனையினால பயிற்சியினாலதான் திரும்ப முடியும். இவ்வாறு சினம் தவிர்த்து பேராசை ஒழித்து ஒருவருக்கு ஒருவர் ஒத்து உதவுதுன்னா யாரோ ஒருத்தர் 2 பேர்ல ஒருத்தர் இன்னது செய்யுங்கன்னு சொல்றாங்க. நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்றதை விட அவங்க சொல்றதுக்கு என்ன காரணத்தினால செய்ய மாட்டேன், என்ன காரணத்தினால செய்யறதுன்னு இப்போ ஒரு ஒரு வழக்கம் உலகத்துல உண்டாகி போச்சு. அதாவது ஒத்துழைக்கிறது. நான் சொன்னா நீங்க கேட்கறீங்க, நீங்க சொன்னா நான் கேட்கறேன்னு சொன்னா அது அடிமைத்தனம்னு நினைக்கிறாங்க. யாரும் அந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் கீழ்ப்படியதுல தப்பு, அது தேவையே இல்லை, நான் வீரம் நினைக்கிறீங்க. அது இல்லை. அதாவது இது கூட்டுறவே தவிர அது அடிமை இல்லை. ஒத்துழைப்பது அடிமைத்தனம் இல்லை. நீ இப்போ அப்பாவை புத்தகம் வாங்கிடுவான்னு சொல்றான், அப்பா புத்தகம் வாங்கிறாரு, அவர் அடிமை அவனுக்கு இல்லை. அதே போல அவன் கேட்கறத அவர் கொடுக்குறாரு, அவர் கொடுக்கறத இவன் கேட்கிறான். ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்துழைப்பு தான் செய்ய வேணும். அதை உணர்ந்து கொண்டா எப்பவும் மாறுபடாத ஒருவருக்கு ஒருவர் உதவியும் ஒத்து வாழறது என்பது பழக்கத்துல கொண்டு வரணும். தெரிஞ்சுக்கிட்டா போறாது. இங்க தெரிஞ்சுக்கிட்டு நான் எனக்கு தெரிஞ்சுக்கிட்டேன் அது போதும் அப்படின்ட்டு போனா இந்த வாசப்படி தாண்டி போகும்போது நம்ம மறந்துட்டோம். மறுபடியும் அதே தான் வரும். அதான் பயிற்சி செய்து 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 பழக்கத்தை கொண்டு வரும். எனவே முதல்ல இந்த கருமைய தூய்மையை செய்து கொண்டு வலு ஏற்படுத்தி கொள்றோம், தூய்மையை எடுத்துக்கொள்றோம். இந்த பயிற்சியின் மூலமாக குடும்பத்துல அமைதியை கொண்டு வர்றோம், தனிமனிதனுடைய அமைதியை கொண்டு வர்றோம். அதன் மூலமாக ஒருவருக்கு ஒருவர் எனக்கு என்ன வேணுமானாலும் நான் செய்வேன், ஆனா நான் செய்யறதனுடைய விளைவு எனக்கோ பிறருக்கோ துன்பம் ஏற்படாத இருக்கணும் என்ற கருத்தோட திட்டப்பட்டு செய்த போது இந்த உலகத்துல துன்பம் எழ காரணமே இல்லை. அவனுக்கு எப்படி வந்தாலும் சரி, என்னுடைய வேலை முடியணும்ன்ற அளவு இருந்தா அதுலதான் இன்னைக்கு துன்பம் வர்றதெல்லாம். எனவே அத்தகைய முறையில இல்லாதே பிறரை இணைத்து கொண்டு வாழக்கூடிய வாழ்க்கை நெறிய கற்றுக்கொள்ளணும் என்றுதான் சமுதாய அமைதி. இப்போ உலகம் முழுவதும் எத்தனை யுத்தம் நடக்குது பாருங்க. ஒரு 1984 ஆண்டு அமெரிக்காவில் ஒரு சஞ்சிகை, அதாவது மேகசின் ஒன்று, அதுல பார்த்தேன் நான். அதுல அணுக்குண்டனுடைய கணக்கெடுத்து போட்டிருக்கான். இருப்பு அன்னைக்கு இருப்பு உலகத்துல அணுக்குண்டு செய்யக்கூடிய நாடுகள் அண்ட இருந்த இருப்பு உலகத்தை 200 தடவை அழிக்கக்கூடியது இருக்குது. இந்த உலகம் முழுவதும் சாம்பல் ஆவறதுக்கு 200 தடவை அழிக்கக்கூடியது இருந்தது என்று கணக்கெடுத்து அது அரசாங்க திட்டத்தான் போட்டிருக்கு. அப்படி இருக்கிற போது அதுக்கு மேலையும் அணுக்குண்டு செய்யறதுக்கு ஃபேக்டரியில தயார் பண்றான்னா வைத்தியக்காரனா சிந்தனை உடையவனா பாருங்க. அதை விட அன்னைக்கு இருந்த அணுக்குண்டை விட இன்னைக்கு ஒவ்வொரு அணுக்குண்டும் 10 மடங்கு பவர் அதிகம், 100 மடங்கு பவர் அதிகம். அப்ப இப்படி பெருகிக்கொண்டே இருக்குமே. ஆனால் என்ன ஆகும் மனித குலம்? ஏன் இந்த அணுக்குண்டு, ஏன் அப்படி ஒரு நாட்டை அழித்து இன்னொரு நாடு வாழணும் என்பது என்ன? அதை செய்யறதுக்கு இப்போ என்னென்ன காரணம்னு கண்டுபிடிக்கிற போது பார்டர் ட்ரபிள், அதாவது இந்த எல்லைக்கோட்டுல அவன் வந்துடுறான், எல்லைக்கோடு இந்த தகராறு தானே இருக்குது. அப்ப நான் சொல்றதெல்லாம் என்னன்னா, இந்த எல்லைக்கோடு பாதுகாக்கிறது தனித்தனியா ஒவ்வொரு நாடு வேலை எடுக்கிறத விட எல்லா நாடுகளும் சேர்ந்து எல்லைக்கோடு எல்லா நாட்டினுடைய பாதுகாப்பை நாங்க எடுத்துக்கிறோம் அப்படின்ட்டு ஐக்கிய நாடு சபை ஒரு தீர்மானம் போட்டு அதன் கீழே எல்லாருடைய எல்லைக்கோட்டையும் நாங்க பாதுகாக்கிறோம், ஏற்கனவே இருக்கக்கூடிய தகராறுகளை உலக கோர்ட்டு மூலமா தீர்த்து கொள்ளலாம்
என்ற ஒரே ஒரு திட்டம் கொண்டு வந்தா நாளைக்கே சமாதானம். அதுல இருந்து சண்டை இருக்காது. சண்டை இருக்காதுன்னு சொன்னா அந்த சண்டைக்காக தயாராகிற பொருளே, சண்டைக்காக உயிர் கொடுக்கக்கூடிய ஆளு, சண்டைக்காக செலவழிக்கக்கூடிய சக்தி, இவைகளெல்லாம் சேர்ந்தா நான் கணக்கு போட்டு சொல்லி இருக்கிறேன். 15 ஆண்டுக்குள்ளாக இந்த சண்டை நின்றுட்டு அந்த யுத்தத்துல போயிருக்கக்கூடிய வீரர்களை எல்லாம் மக்களுக்கு, கீழ்த்தங்கிய மக்களுக்கும் கீழ்த்தங்கிய நாடுகளுக்கும் முன்னேறுவதற்கு திட்டமிட்டு செயல் புரிந்தால் 15 ஆண்டுகளுக்கு உள்ளாக ஏழையே இந்த உலகத்துல இல்லை, அறிவே இல்லாத படிப்பில்லாத உலகத்தில் இல்லை, உடல் நலம் இல்லாதவன் இல்லை என்ற அளவுக்கு ஆக்கிவிடலாம் என்று கணக்கெல்லாம் போட்டு கொடுத்திருக்க. தெரியாது, அவங்களுக்கு தெரியும். ஆனா இது அரசியல்வாதி கொண்டு வருவானா? ஏன்னா அரசியல்வாதி தன்னுடைய நாட்டுல இன்னொரு நாட்டினுடைய ஆட்சி எனக்கு வந்து சேரணும்ன்றாரு. நான் பெரியவனா இருக்கணும், திருப்பி திருப்பி இங்க உள்ளூர்லயோ வீராயணம் அல்லது வேற வகையில வரணும். அந்த அரசியல்வாதி சமாதானத்தை கொண்டு வர மாட்டான். சரி, மதவாதிகள் தெய்வத்தை பத்தியும் அறத்தை பத்தியும் பேசக்கூடியது அவங்கதான் செய்யணும். அவங்க இது வரைக்கும் ஏதாயிலும் செய்தாங்களா, செய்ய முடியுமான்னு பாத்தீங்கன்னா அந்த மதமும் என் மதத்துல சேரணும், என் மதத்தினுடைய எண்ணிக்கை அதிகமாகணும். நாங்க தான் உலகம் முழுவதும் என்னுடைய மதத்தாவோ அதிகமாகணும்னு ஒவ்வொருத்தரும் நினைக்கிற போது அவர்கள் அமைதிக்கு வருவார்களா, அமைதி கொண்டு வருவார்களா? முடியாது. இல்ல பொருள் துறை தலைவர்கள் எல்லாம் சேர்ந்து இதை கொண்டு வருவாங்களா அப்படின்னு பார்த்தா அவங்களும் போராட்டம்னா நான் தான் என்னுடைய வியாபாரம் தான் அதிகமாகணும் தான் இருக்குமே தவிர எல்லாரும் சேர்ந்து பொருளாதாரத்துறையில சமத்துவமா என்பது அவங்களாலையும் செய்ய முடியாது. இவ்வளவு போச்ச விஞ்ஞானிகள் இருக்காங்களா இல்லையா? விஞ்ஞானிகள் அவங்க அரசியல்வாதிகள் இல்லை, இருந்தாலும் அவர்களால இந்த உலக மக்களுக்கு ஏதாயிரம் சமாதானத்துக்குரிய வழி செய்வாங்களான்னுட்டு நீங்க நினைக்கலாம். நான் சொல்றேன் அவங்களால முடியாது, செய்ய மாட்டாங்கன்னு சொல்றேன். ஒத்துக்க மாட்டீங்க. ஏன்னா நான் இந்த துறையில 50 ஆண்டு காலமாக இரவு பகலாக சிந்தித்துக் கொண்டு இருக்க போது விஞ்ஞானிகளை பற்றியும் நான் தெரிஞ்சுட்டு இருக்கேன். எந்த விஞ்ஞானியா இருந்தாலும் அவன் கண்டுபிடிக்கக்கூடிய புதிய 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 விஷயங்கள் எல்லாம் எவ்வளவு பொருள் பெருக்கிறதுக்கோ எவ்வளவு சயின்ஸ்ல நுட்பமானது கண்டுபிடிச்சாலும் ஒண்ணு அவனுடைய குடிமை 2 பேரா மாட்டிட்டு இருக்குது. ஒரு பக்கம் அரசியல்வாதி பிடிச்சிட்டு இருக்கான், இன்னொரு பக்கம் இண்டஸ்ட்ரியலிஸ்ட். எந்த இண்டஸ்ட்ரி, அதாவது சயின்டிஸ்ட் எடுத்தாலும் அரசியல்வாதிக்கு அடிமை, இண்டஸ்ட்ரியலிஸ்டுக்கு அடிமை. ஒரு ஆளு கூட ஃப்ரீடம், அதாவது சுதந்திரமாக இருந்து மக்களுடைய நன்மைக்காக பாடுபடக்கூடிய சயின்டிஸ்ட் இல்லை. எப்படி வரும்? அதனால நாமே தான் நம்ம திருத்திக் கொண்டு ஒவ்வொருவரும் தனி மனிதன் அமைதியை பெறணும், குடும்ப அமைதியை பாதுகாத்துக் கொள்ளணும், உலக அமைதிக்கும் வழிவகுக்கணும். அந்தந்த நாட்டு அரசியலுக்கு சொல்லி நீங்க இந்த அமைதி திட்டத்துக்கு ஒத்துழைக்கணும் என்ற அளவுக்கு அந்தந்த நாட்டு மக்கள் வற்புறுத்தி அவர்கள் ஒன்றுபட செய்யணும். காலமானாலும் அது ஒண்ணுதான் முடியுமே தவிர வேற எந்த வழியிலும் உலக சமாதானம் ஆகாது. அப்படி ஆகாத போனா எந்த நாட்டுல எந்த தகராறு வந்தாலும் எல்லாருக்கும் துன்பம். எனவே உலக அமைதி வேணும், உலக அமைதி வேணும்னு வெறும் பாட்டு பாடிட்டு இருந்தா வந்துடுறாங்க. தனி மனிதன் அமைதிக்கு பயிற்சி செய்யணும், தான் விட்டு கொடுக்கணும், அட்ஜஸ்ட் பண்ணணும். அந்த அளவுல மனிதன் மாறினால ஒழிய உலகம் மாறாது. எனவே மனித மாற்றத்துக்குரிய பயிற்சி முறையை தான் உலக சமுதாய சேவா சங்கம் முன்னே வைத்து அதன் மூலமாக உலகம் சமாதானம் ஆகணும் என்றதுக்கு திட்டம் கொடுக்கிறோம். ஒரு இடத்துல ஒரு படம் ஒண்ணு இருந்தது, அந்த படத்தை கீழ்ச்சிட்டான். உலகம் இருந்தது, அந்த உலகம் என்றது கீழ்ச்சிட்டான்.
அதை சரிப்படுத்த முடியாத அவனுடைய தந்தையாரு அப்படி இப்படி ஒட்டிக்கிட்டு இருக்காரு. பையன் சொன்னா இப்படி கொடுப்பார், நான் ஒட்டி கொடுத்துட்றேன், சரியா இடத்த பொருத்தி கொடுக்குறேன்னு சொல்லி வாங்கினான். கொஞ்ச நேரத்துல ஒட்டிட்டான், சரியாயி போச்சு. நீ எப்படிடா இந்த மாதிரி துண்டுதுண்டா இருந்த இந்த உலகத்தை நீ ஒழுங்கா அந்தந்த நாடு அந்தந்த இடத்துல வந்துட்ட, நீ எப்படிதான் செய்த? அந்த பக்கத்துல மனித உருவம் இருக்குதப்பா, அது கீழ்ச்ச போது கை வேற கால் வேற ஆகி போச்சு. அவன் அந்த மனிதனை சரிப்பட்டனா இங்க உலகம் சரியா போச்சுன்னா. அதே போலதான் மனிதன் சரியாகணும், உலகம் சரியாகணும் என்ற ஒரு கருத்தை வச்சுதான் இந்த மன்றம் துவங்கப்பட்டது. மன்றம் செயல்பட்டு வருது. சிலருக்கு சந்தேகமாகவும் இருக்கலாம். அந்த சந்தேகமா இருக்கிறவங்களுக்கு நான் காண்பிக்கிற உலக காண்பிக்க முடியாது. மனம் விரிந்து ஆராய ஆராய ஆராயதான் நாம எங்க போயிட்டு இருக்கோம். நாட்டோ சீட்டோ, இன்னைக்கு ஒரு நாடு குவைத் வேற ஒருத்தரை பிடிச்சுட்டான்னு வச்சுங்க, 15 நாடுகள் ஒன்று சேர்ந்து அந்த பார்டரை பாதுகாக்கிறதுக்கு அதை மீட்டாங்களே இல்லையா? அதாவது ஒரு அழிஞ்ச பிறகு, அதாவது ஒருத்தன் பிடிச்சிட்ட பிறகு அந்த நாட்டை மேலும் அடியோட சாம்பலாக்கி அதுக்கப்புறம் இப்போ 15 நாடுகள் சேர்ந்து அதை மீட்டு. இதை முன்னாடியே செய்ய முடியாதா? இது இன்னைக்கே ஒரு ஏற்பாடு செய்ய முடியாதா? செய்ய முடியும். அவர்களுக்கு அமைதி, அவர்களால அந்த அமைதியை கொண்டு வர முடியாத காரணம் இராணுவ தளவாளங்கள் விற்பனையிலையும் அதை வாங்குவதிலையும் அரசியல்வாதிகளுக்கு மிக்க ஆதாயம், லாபம். அதனால அவர்கள் விட்டு கொடுக்க மாட்டார்கள். எனவே சாதாரண மக்களிடையே இருந்துதான் அந்த உண்மையான உணர்வு ஏற்பட்டு, அந்த உணர்வின் மூலமாகத்தான் உலகம் கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சு வரணுமே தவிர வேற வழி இல்லை என்று கூறி, இன்றைக்கு இந்த பனியன்ல சில நண்பர்கள் போட்டிருந்தாங்க பாருங்க, சேவ் த வேர்ல்டு, உலகம் பாதுகாக்கணும்னா என்ன வேணும்? ஸ்டாப் வார், சண்டையை நிறுத்தணும். சண்டையை நிறுத்தணும்னா எப்படி நிறுத்த முடியுமா? நிறுத்த முடியாது. அது எப்படி நிறுத்தணும்? எம்பவர் யூஎன் டு சேஃப்கார்ட் தி பார்டர்ஸ் ஆஃப் ஆல் நேஷன்ஸ். அதாவது இன்னைக்கு யுனைடெட் நேஷன் என்ற ஆர்கனைசேஷன் உலகத்துக்கு பொதுவா இருந்து, ஆனா உலகத்துக்கு பொதுவா இருந்தாலும் அதுக்கு அதிகாரமே இல்லை. பல்லப்படுங்கிற நாய் மாதிரி ஒண்ணுமே யாரும் தப்பு செய்தா அதை தண்டிக்கவோ அதை கேட்கவோ முடியாத ஒரு 5 பேருக்கு 5 நாடுகளுக்கு ஒரு ரத்துரிமை கொடுத்துட்டு அவங்க இஷ்டப்பட்டதான் செய்யலாமே தவிர எல்லா நாடுகளுக்கும் எந்த உரிமையும் கிடையாது. அது எங்கிருந்து உலக சமாதானம் வரும்? எனவே நாமே தான் இந்த உலகம் அமைதி வேணும் என்பதாக விரும்பி நாமே எண்ணி அதுக்குரிய முறையில செயல் செய்து அதற்கு அடிப்படையாக உள்ள தனிமனிதமையும் குடும்ப அமைதியும் வர வேண்டும் என்பதற்கு இந்த திட்டத்தை வகுத்து செயல்படுத்தி வரோம். எல்லோரும் அந்த திட்டத்தில் சேர்ந்து முதல்ல உடல் பெறுங்க, கருமையத்தை தூய்மைப்படுத்தி கொண்டு வலுப்படுத்திக் கொள்ளுங்க. நல்ல குழந்தைகளாக பிறக்கட்டும். உங்களுக்கு நீங்கள் தொழில் செய்யக்கூடிய வல்லவர்களாகவும் நல்லவர்களாகவும் ஆகுங்க. நீங்களும் சரியாக, அதாவது சிறப்பாக வளமாக வாழணும். பிறரையும் பலப்படுத்தி வாழ வையுங்க என்று கூறி உரையை முடிக்கிறேன். வாழ்க.